ஹாய், இங்கே பாருங்கள். நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? கோயிலுக்கு தாங்க. என்ன பண்ணுறது, மனசுக்கு சரியில்லைனாலே நமக்கு தோன்ற ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் தான். அதுவும் குலதெய்வம் கோயில்னால் நமக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தாங்க நானும். எனக்கு மனசுக்கு சரியில்லை அப்படின்னா எந்த கோயிலாக இருந்தாலும் நான் கிளம்பி போயிடுவேன், மனசுக்கு சரியில்லை அப்படின்னா. ஆனால் எங்களுடைய குலதெய்வம் கோயில் வந்து அழகர் மலை, 18ஆம் படி கருப்பு. அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு டைம் அங்கே போயிடுவேன். இப்போ கொஞ்ச நாள் போகலை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு கூட நினைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குடும்பத்தில் அடி மேலே அடி, சரியான அடி விழுந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. போகக்கூடிய சூழ்நிலையே சரியில்லை. இப்போயும் அவ்வளோ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூட குறையாமல் அதே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, வாழ்வா சாவாங்கிற நிலமை தான் லைஃபு ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து வர்றதுக்கு என்ன வழி, என்ன விடிவு காலம் அப்படின்னு கூட தெரியாமல் தான் லைஃபு போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம கும்பிட வேண்டிய, நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அது கடவுள் மட்டும்தானே. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டோம் அழகர் மலை கோயிலுக்கு. போயிட்டு அங்கே மேலே போய் ராக்காச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் தீர்த்தமாட போனோம். பரவாயில்லைங்க, இங்கே கீழே இவ்வளோ வண்டிகளெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ பயங்கரமாக கூட்டம் இருக்கும் இருக்கே, போச்சுடா மாட்டினோண்டா இன்றைக்கி எத்தனை மணி ஆகுதோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே தான் மேலே போனோம். நல்ல வேலை, மேலே அந்த அளவுக்கு கூட்டம்லாம் இல்லைங்க. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு தீர்த்தமாடுறாங்க அப்படின்னு கேட்டால், யார் நமக்கு நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம இதாகணும், நம்மளுக்கு குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் இல்லை, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, எதுக்கு தீர்த்தமாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம குடும்பத்துக்கு யாராவது வேண்டாதவங்க, இல்லை நமக்கு கண்டிஸ்டி இந்த மாதிரி ஏதாவது அதிகமாக நம்ம இருக்குது அப்படின்னா, நம்ம போய் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வர்றப்ப, தீர்த்தமாடிட்டு வர்றப்ப நம்மளை பிடிச்சது பாதிக்கு பாதியாவது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா? அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியல, உண்மை அதுதாங்க. அதாவது நம்ம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம எடுத்தது எதுவுமே வெற்றியாகலை அப்படின்னா இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போகிறப்ப தீர்த்தமாடிட்டு வர்றது ஐதீகம், அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், மேலே இங்கே தான் வந்து ராக்குச்சி தெய்வம் இருக்கிறாங்க. மேலே தீர்த்தமாடுற இடமும் மேலே தான் இருக்குது. மேலேலாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி எடுக்கிற அனுமதி இருந்தால் கூட நான் எடுக்க மாட்டேன். என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, கருவறையில் இருக்கிற சாமியை என்றைக்குமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை மாதிரி தெய்வம் அது. அதாவது நம்மளை மாதிரின்னு சொன்னோன்னே எப்படின்னு நினைக்கிறீங்களா, அதாவது நம்ம சில விஷயத்துங்களில் நம்ம பொம்பளை பிள்ளைங்க மூடி மறைச்சி வாழ்கிறோமோ அது மாதிரி தாங்க கருவறையில் இருக்கிற தெய்வத்தை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சக்தி வந்து குறைய ஆரம்பிச்சிரும்னு எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. அதாவது நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும், எந்த சாமியாக வேணாலும் இருக்கட்டுமே, கருவறைக்குள்ள இருக்கிற சாமிக்கிட்ட சக்தி இருக்க போய் தான் நம்ம போய் வேண்டுதல் வைக்கிறோம். எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு வைங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற சக்தி வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். எடுக்க விட மாட்டாங்க. அதனால் எடுக்க சொன்னால் கூட நான் எடுக்க மாட்டேன். ஒரு வழியாக தீர்த்தமாடிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் முருகன் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் எப்போ தான் முடிஞ்சிச்சாமா, எப்போன்னு தெரியல. கோயில் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கூட்டமும் நார்மலாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக உள்ளே போய் தரிசனத்தை பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். ஒரே இடத்துல எல்லா சாமியும் பார்க்குற பாக்கியம் எத்தனை பேருக்குங்க கிடைக்கும். ஆனால் அழகர் மலை போனால் எல்லாமே கிடைக்குங்க. உங்ககிட்ட ராக்குச்சியம்மா, இங்கே கீழே வந்த உடனே முருகர், வள்ளி, தெய்வானையோட பிள்ளையாரப்பா எல்லாரையும் சாமி கும்பிட்றலாம். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா பெருமாள் இருக்கார், அழகர் மலையான் அவர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருக்கும். அப்படியே அழகர் மலையான தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அன்னதானம், எப்பயுமே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நமக்கு பொறுமை இருந்துச்சு, நமக்கு பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்நியார் ஆனாலும் பரவாயில்லைன்னு அங்கே பாருங்கள், அந்த வருஷம் அங்கே இருக்க வருஷம்